பரிசுத்த ஆவியின் வல்லமையால் குழந்தை பாக்கியத்திற்கான அற்புத ஜெபம். எங்கள் ஜீவ ஊற்றாகிய தேவனே, கருப்பையை ஆசிர்வதிக்கும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக இதயம் கசிந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாடி இந்த தனித்துவமான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இரத்தம் கருகூடாத நிலையை அகற்றுதல். யாத்திராகமம் 23:26. ஜீவனை அருளும் ஆவியானவரே, குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும் எல்லா சரீர பலவீனங்களையும் மருத்துவ குறைபாடுகளையும் ஆவிக்குரிய தடைகளையும் உம்முடைய வல்லமையினால் நீக்க வேண்டும். உம்முடைய வாக்குறுதி எமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அளிக்கிறது. உன் தேசத்தில் துரப்பனாவது மலடியாவது இராதா. யாத்திராகமம் 23:26. ஆவியானவரே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி இப்போது எங்கள் பிள்ளைகளுடைய கருகூடாத நிலையை உம்முடைய ஜீவனுள்ள இரத்தத்தால் தொட்டு சுத்திகரியுங்கள். எந்த நோய் தாக்கம் அல்லது வேதனையின் அனுபவம் குழந்தை பேற்றை தடை செய்தாலும் உம்முடைய குணமாக்கும் வல்லமையினால் அதை இப்போது அகற்ற வேண்டும். ஒரு தாய்மையின் ஆசையையும் தகப்பனின் ஏக்கத்தையும் உம்முடைய கிருபையினால் பூர்த்தி செய்ய வேண்டும். நம்பிக்கையின் ஆவியினால் நிரப்பப்படுதலும் கண்ணீருக்கு ஆறுதலும். சங்கீதம் 127:3. ஆறுதல் அளிக்கும் பரிசுத்த ஆவியானவரே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் இந்த வேளையில் எமது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கும் தளர்ச்சி, மனச்சோர்வு மற்றும் கண்ணீருக்கு ஆறுதல் அளித்து அவர்களை நம்பிக்கையினால் நிரப்ப வேண்டும். உம்முடைய வார்த்தை எமக்கு இன்பமான வாக்குறுதி அளிக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:3. ஆவியானவரே, இந்த வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நிலைக்க பண்ண வேண்டும். தாமதங்கள் அவர்களை துக்கப்படுத்தாமல் உம்முடைய பரிபூரண நேரம் நெருங்கிவிட்டது என்ற புதிய நம்பிக்கையையும் சமாதானத்தையும் அவர்களுடைய உள்ளங்களில் ஊற்ற வேண்டும். இனி அவர்கள் கண்ணீருடன் அல்ல, துதியுடன் காத்திருக்க கிருபை அளியுங்கள். ஆவியினால் கரு உண்டாதலும் அற்புதத்தின் வெளிப்பாடும். லூக்கா 1:37. அற்புதங்கள் செய்யும் வல்லமையின் ஆவியானவரே, உம்முடைய சர்வ வல்லமைக்கு இந்த சரீரத்தில் உள்ள குறைபாடுகள் ஒரு தடை அல்ல. குழந்தை பேற்றுக்காக காத்திருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் தாய் மரியாளே கேட்ட கேள்விக்கு நீர் அளித்த பதில் இது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. ஆவியானவரே, உம்முடைய வல்லமை மிக்க கரம் இப்போது செயல்பட வேண்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் சிருஷ்டிப்பின் வல்லமையை ஏவி கரு உண்டாவதற்கான தெய்வீக அற்புதத்தை நிகழச் செய்யுங்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை உமது வல்லமை அவர்களை காத்து அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் உமக்கு புகழ்ச்சியாகவும் சாட்சியாகவும் வாழ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்துடன் வேண்டுகிறோம். ஆமேன்.